தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார்க். அத்தியாயம் 11. கோடையின் இன்பம். ஜூன் மாதம் வருஷத்தின் இனிய காலமாகும். ஏனெனில் பள்ளிக்கூடம் மூடப்பெறுகிறது. உண்மையான உஷ்ணம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. காலை நேரங்கள் புது இளமையோடு பனிமயமாய் திகழ்கின்றன. எல்லாம் பசுமையாகவும் இனிய மனத்தோடும் உள்ளன. பொதுவாக கொசுக்கள் தோன்றவில்லை. இரவு வேளைகள் போர்த்து கொள்ள வசதியானபடி குளிர்ந்தே இருக்கின்றன. ஜூன் மாதம் பற்றி மிக இனிய விஷயம் இதுதான். பள்ளியின் பயங்கர நினைவுகள் பின்தங்கிவிடுகின்றன. செப்டம்பரோ வெகு தொலைவில் இருப்பதால் அதை கணக்கில் சேர்க்க வேண்டியதில்லை. கோடை காலம் பையன்களுக்கு சொந்தம். பெரியவர்கள் கடற்கரையிலும் கிராம சங்கங்களிலும் விளையாடலாம், விடுமுறைகள் எடுக்கலாம். எனினும் கோடை உண்மையில் சிறுவர்களுக்கே உரியதாகும். அது சூடுபெறும் காலம். சொறி சிறங்கும் விஷ ஐவியும் பரவும் காலம். வெறும் காலுடன் திரியும் காலம். தூண்டில் முள் காதிலே மாட்டிக்கொள்ளும் காலம். பேஸ்பாலின் காலம். வீப்பூரில் பறவைகளும் அந்தி வேளையில் தடி வௌவால்களும் சுற்றும் காலம். கோடை காலம் நலங்கள் பல பெற்றிருப்பதால் பெரும்பாலோருக்கு சட்டவிரோதமானதாக ஆக்கப்பட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. வயிற்றுவெளி தரக்கூடிய அளவுக்கு சகலவித அற்புத பொருட்களும் நமக்கு கிட்டும். பீச், பியர், ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி போன்ற காட்டுப்பெரிகளும் சாதா பெரிகளும், பெரிய கருநீல பிளம்பு, மஞ்சளும் இளஞ்சிவப்புமான பிளம்பு, அத்திப்பழங்கள், பெரிய குளுமையான பசிய முலாம்பழங்கள், புலிகோடுகள் பெற்ற முலாம்பழம். வசந்த வீட்டிலுள்ள பச்சை தண்ணீரிலிருந்து இதை எடுத்து அப்படியே முகத்தை பதித்து சிறிது சிறிதாக சுவைப்போம். இறுதியில் கோடை தேய்ந்து இலையுதிர்காலம் வந்து தட்டுவது போல் காற்றிலே சிறு புகை மனம் நிலவ தொடங்குகையில் திராட்சை பழங்கள் வரும். பெரிய சதைப்பற்றுள்ள ரசம் துளும்புகிற ஸ்கூப்பர் நங்க்ராத் திராட்சைகள், திகட்டும் இனிமை பெற்ற வெள்ளை ரகமும் கோல்ஃப் பந்துகள் போல பெரிதான சிறிய புளிப்பு உடைய கருப்பு ரகமும் உண்டு. எங்கள் ஊரில் ஜூன் மாதத்தில் ஒழுங்கான பள்ளிக்கூடத்துக்கும் ஞாயிற்று பள்ளியும் மூடிவிடுவார்கள். இது எனக்கு மிகுதியும் பிடித்துமானது. ஞாயிற்று பள்ளியில் நான் கற்றதெல்லாம் கிராப்ஸ் ஆட்டத்தை எப்படி விளையாடுவது என்றுதான். இது துக்ககரமான பொழுதுபோக்கு. அதனால்தான் குட்டிச்சாத்தான்களாகிய எங்களை நன்னிலைப்படுத்த வந்த மணல் நிற தலைமயிர் பெற்ற ஆங்கிலேயர், ஒரு அந்நியன், மிஸ்டர் ஜேம்ஸ் ஸ்டீபன்ஸ், எங்களுடைய அதிர்ச்சி தரும் நடவடிக்கைகளை புதுப்பிக்க நேர்ந்தது. ஏய்ப்பதற்கென அமைந்த பாய்ச்சிகைகளை கொண்டு வந்து அவர் ஆடினார். வசந்த கால பிரார்த்தனைகள் நாட்களுக்கும் பணமற்றவர்களாக எங்களை ஆக்கிவிட்டார். கடனை வசூல் செய்வதையே தொழிலாக கொண்டு வட்டி கடைக்காரனை மாதிரியே அவரும் கண்டிப்பாக நடந்தார். தான் அநியாயமாக பெற்ற லாபத்தை உண்டியல் தட்டில் சேர்த்தார். என் பணம் முழுவதும் காலி. அதனால் எனக்கு மிகுந்த பக்தி உணர்ச்சி பிறந்திருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் காலையில் தாத்தா என்னை மடக்கினார். தனக்கு ஏதாவது நேராவிட்டால் சுட்டு கொள்ள வேண்டும் என்ற உணர்வு ஒரு பையனுக்கு ஏற்படக்கூடிய தினங்களில் ஒரு தினம் அது. ஏதாவது பெரியதாய் சர்க்கஸில் இருந்து திமிரி கொண்டு வெளியேறிய கொடும் விலங்குகளிடமிருந்து சுந்தரி ஒருத்தியை காப்பாற்றுவது, அல்லது பற்றி எரியும் கட்டிடத்தினுள் ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக பாய்வது போன்ற ஒரு வீர செயல் ஏதாவது நேர வேண்டும். நடைமேடையில் குமிழிவிடும் கீழ் எண்ணெயை சேர்த்து கரும் பந்து செய்வது போதாது. பிளம்பழங்களை பச்சையாக தின்பதோ, பூனை பறவைகள் மீது கள்ளத்தனமாக கவன் எறிவதோ போதாது. காற்றில் வளைந்தாடும் புல்கள் மீது பாபோலிங் குருவிகள் திறமையோடு வீற்றிருக்கும் அற்புத நாளது. கோடீஸ்வரன் காசுகளை வீசுவது போல பால்டிமோர் பொன்குருவிகள் இசையோலி சிதறும். டார்சன் வீடு அடக்கமாக அமைந்துள்ள அடர்ந்த பெரிய மரங்களில் காட்டு செரி பழங்கள் கருப்பாய் இனிமையாய் மின்னும்.
தாத்தா தன் குழாய் தண்டினாலும் கண்களாலும் என்னை குத்தினார். உன்னை பற்றி நான் ரொம்பவும் கேள்விப்படுகிறேன். ஞாயிற்று பள்ளிக்கு மட்டம் போடுவது, புனித ஜேம்ஸ் கோயிலின் நிலவரையில் குட்டி பிசாசுகளாக நீங்கள் கூடிக்கொண்டு சூதாடுவது பற்றியெல்லாம் கேள்விப்பட்டேன். நீ நரகத்துக்குத்தான் போவாய் போல தோன்றுகிறது. பள்ளிக்கூட விஷயத்தில் நான் உன்னை சீர்படுத்தி விட்டதாக எண்ணினேன். ஆனால் இப்பொழுது உனக்கு சிறிது பணிவை பற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றார். இதோ வந்துவிட்டது என்று எனக்கு நானே கூறினேன். நான் உபதேசிக்கப்படுவேன் அல்லது ஏன் செய்ய விரும்பவில்லை என்று அறியக்கூட கூடாமல் நான் செய்ய விரும்பாத எதையாவது செய்யும்படி வற்புறுத்தப்படுவேன். உபதேசங்களை பொறுத்த மட்டில் தாத்தா அடிக்கடி மாறுபடக்கூடியவர். என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டேன். நாம் சும்மா மீன் பிடிக்கப் போகிறோம் என்று அவர் உற்சாகமாக சொன்னார். அவமரியாதை செய்ததற்காக ஒரு பையனை தண்டிக்கும் முறை அவனை மீன் பிடிக்க அழைத்து போவது அல்ல என்பது நிச்சயம். எனவே இதில் எங்கோ சூது இருக்கிறது என்று நினைத்தேன். வகையாக விளையாடும் விதத்தை நான் தாத்தாவிடமிருந்து கற்றறிந்தேன். அதனால் நான் சொன்னதெல்லாம் எந்தவித மீன்பிடிப்பு என்பதே. நல்ல தண்ணீரில் உள்ளவற்றை தான். முதிர்ந்த பெரிதான பாஸ் மீன் ஒன்றையோ அல்லது கொஞ்சம் பிரிம் மீன்களையோ பிடிக்கலாம். நாம் காரில் போவோம். பெரிய ஓடையில் எனக்கு தெரிந்த ஆள் ஒருவன் உண்டு. அவனிடம் படகு வாடகைக்கு எடுப்போம். நான் போய் தூண்டில்களை எடுத்து வரும் வரை காத்தேன். அந்த நேரத்தில் நீ அழுகி போன மரக்கட்டைகள் சிலவற்றை உருட்டி ஒரு டப்பா நிறைய புழுக்களை சேகரிப்பதில் உன் அபார திறமையை காட்டு என்று தாத்தா கூறினார். பசுக்கள் நிற்குமுடன் போனேன் நான். அதற்கு பின்னால் தனிவான சகதி சதுப்பு ஒன்று உண்டு. அங்கு பன்றிகள் கிடக்கும். காடைகள் நீர் குடிக்க வரும். அங்கிருந்து மோசமான கட்டைகள் சிலவற்றை புரட்டி ஒரு பெரிய வர்ண டப்பா நிறைய புழுக்களை சேர்த்தேன். நேர்த்தியான கொழுத்த புழுக்கள் டப்பாவில் நான் போட்டிருந்த ஈர சேற்றில் ஆனந்தமாய் நெளிந்தன. நான் வீடு வந்தபோது 2 லேசான மூங்கில் துண்டுகளை தாத்தா எடுத்து வைத்திருந்தார். அவற்றை அதுவரை நான் பார்த்ததே இல்லை. இவை எங்கிருந்து வந்தன என்று நான் கேட்டேன். ஓ, ரொம்ப காலமா அவை என்னிடம் இருக்கின்றன. உனக்கு தெரியாத எவ்வளவோ பொருட்கள் என்னிடம் உள்ளன. சந்திக்கிற ஒவ்வொரு சின்ன பயலையும் எனது அந்தரங்கக்குரியவனாக கருதுபவன் நான் அல்ல. நான் பேசாமலே வைத்துள்ள ரகசியங்கள் மிக பல. இத்தூண்டில்கள் என் ரகசியங்களில் ஒன்றுதான். இக்கடற்கரையில் நல்ல தண்ணீர் மீன்பிடிப்பு சிறு பெண் வேலையாக கருதப்படுகிறது. சிறு பெண் பண்பு அல்லது கேவலம் வெட்டி வீணனின் குணமாக மதிக்கப்படும் என்றார் அவர். வெட்டி வீணன் என்பவன் பேட்ச் மீனையும் பூனை மீனையும் கொண்டு தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையிலுள்ள சோம்பல் மிக்க அற்பனாவான். நான் காரை முடுக்கினேன். பேரோசையோடு நாங்கள் முன்னேறினோம். சிறிது அமுத்தலான சிரிப்பு இல்லாமல் நான் லீஸில் பயணம் போனதில்லை. டி மாடல் கார்களில் ஒன்றை ஓட்டுவதற்கு ஒரு குரங்குதான் லாய்க்கு என்று தாத்தா சொன்னார். ஸ்டீரிங் சக்கரத்துக்கு 2 கைகளும் பெடலுக்கு 2 கைகளும் கதவையை மூடிபடி வைத்திருக்க ஒரு வாளும் தேவைப்படும் என்றார் அவர். ஆனால் அதனேனும் சிறந்த கார் இதுவரை தயாரிக்கப்படவில்லை. இராணுவ டாங்கி போக கூடிய எந்த இடத்துக்கும் அதே அளவு இரைச்சலோடு இதுவும் போகும். அது தரையிலிருந்து உயர்ந்ததே ஓடும். சேற்றில் புரளாமல் இருக்க தனது ஆடையின் விளிம்புகளை தூக்கி பிடித்தபடி நடக்கும் வயோதிக மாது போல் தோன்றும். எனினும் அது தேய்வுறுவதே இல்லை. நாங்கள் 15 மைல் பிரயாணம் செய்து பெரிய ஓடைக்கு வந்தோம். அதற்கு வேறு பெயர் இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஆனால் நாங்கள் அதை பெரிய ஓடை என்றே அழைத்தோம். பியர் முனை ஆற்றோடு எங்கோ ஓர் இடத்தில் கலக்கிற சிற்றாறு அது. படகு வீடும் ஒன்றும் துறையும், துறையை அடுத்து சில சிறு படகுகளும் அங்கே காணப்பட்டன. நாங்கள் அங்கு போன போது பிற்பகல் மணி 4 இருக்கும். ஒரு படகின் வாடகைக்காக தாத்தா 50 சதம் செலுத்தினார்.
அவர் வெறுமனே தலையசைத்து துடுப்புகளை எனக்கு காட்டினார். மெதுவான மங்கள் நிற இலைகள் ஊறிய தண்ணீரில் அதன் ஓட்டத்தை எதிர்த்து நான் படகு வலித்தேன். சிறு பாறைகள் மீதும் அவற்றை சுற்றியும் பச்சை பாசி படிந்த முதிர்ந்த மரப்பகுதிகள் மேலும் ஓடும்போது மந்தமான நீரோட்டம் சிறு சிறு அலைகளையும் குமிழிகளையும் உறிஞ்சும் ஒலிகளையும் சிருஷ்டித்தது. நான் படகோட்டிய போது தாத்தா தூண்டிலை சரி செய்து கொண்டிருந்தார். ஒரு பகுதியில் பிளவுபட்ட குண்டையும் ஒற்றை முள்ளையும் பிரகாசமான சிவப்பு வெள்ளையும் கலந்த வசிய கட்டையோடும் சில பன்றிக்கறி துண்டுகளையும் மற்றொரு பகுதியிலும் அவர் இணைத்ததை நான் கவனித்தேன். பெரிய ஓடையின் ஒரு வளைவை நாங்கள் கடந்தோம். கரையை நோக்கி படகை செலுத்தும்படி தாத்தா சொன்னார். அங்கே குவளை கொடிகளும் களைகளும் மண்டி கிடந்தன. அதை ஆழமுள்ள குட்டைகள் போலும் தோன்றியது அவ்விடம். ஒற்றை முள்ளும் கனத்த பலுவும் உள்ள தூண்டிலை அவர் என்னிடம் தந்தார். இப்பொழுது நாம் மீன் பிடிப்போம். நீ தோண்டி எடுத்த புழுக்களை உபயோகித்து கொஞ்சம் பிரியம் மீன்களை பிடி. நான் ஒரு பாஸ் மீன் சம்பந்தமாக ஏதேனும் செய்ய முடிகிறதா என்று பார்க்கிறேன். நமது தூண்டில் இறக்கி வேண்டிய பிரியம் மீனை பிடித்த பிறகு நீயும் பாஸ் மீனுக்கு முயற்சிக்கலாம். எப்படியும் அவை இன்னும் 1 மணி நேரத்துக்கு மாலை ஈக்கூட்டம் எழுகிற வரையில் தூண்டிலை கவ்வ வரா என்று அவர் திடமாக கூறினார். பையா, இனிமேல் நாம் பேசப்போவதில்லை. ஏனெனில் மீன்பிடிப்பு மௌன ஆட்டமாகும். அதிக சம்பாஷணை மீன்களை அச்சுறுத்தும், நிலைமையை கெடுத்துவிடும். நீ அங்கு உட்கார்ந்து மீன் பிடிக்க வேண்டும். மீன்களை தூண்டிலை கவ்வாத போது கவனித்து உற்று நோக்கி சிந்திக்க வேண்டும். இதுவே நான் விரும்புவது. சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி, மறு உலகம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பது பற்றி சிந்தனை செய். உன்னை சுற்றிலும் பார். எதையும் இயல்பானதென எண்ணாதே. நீ காண்கிற ஒவ்வொன்றையும் கூர்ந்து நோக்கு. கேட்கிற அனைத்தையும் நன்கு கவனி. வேறொரு உலகிலிருந்து புத்தம் புதிதாக வந்தவன் போல் நடந்து கொள். எல்லா விஷயங்களை பற்றியும் அவை அங்கு எப்படி வந்தன என்றும் எண்ணிப்பார். இப்பொழுது நாம் மீன் பிடிக்கலாம் என்றார் அவர். சத்து நிறைந்த பெரிய மீன் ஒன்றை முள்ளில் குத்தி கயிற்றை நீரில் எறிந்தேன். 1 நிமிஷத்திற்குள் கொழுத்த பெரிய பிரியம் மீன் ஒன்று அதில் சிக்கியது. நான் படகினுள் சேர்த்தேன். அவை தனித்தனி அரை ராத்தல் கனமே இருக்கும். ஆயினும் நாங்கள் வாழ்வில் புழுவையோ கண்டிராதது போல் அது சர்க்கரை கட்டி என்று எண்ணியபடி கவ்வின. தாத்தா குவளை கொடிகள் மீது அல்லது அவற்றின் அருகே மீன் பிடிக்க முயன்றார். கரை ஓரமாக முதிர்ந்த அடிமர வேர்கள் அல்லது பாறைகளின் கீழே தூண்டில் கயிற்றை சுண்டினார். ஆயினும் எதையுமே அவர் பிடிக்கவில்லை. நான் சுமார் 2 டஜன் பிரியம் மீன்களை பிடித்தேன். பிறகு விசையை மாற்றிக்கொண்டு தாத்தா செய்வது போலவே செயல்புரியலானேன். மணிக்கட்டில் சிறு தொல்லை ஏற்பட்டது. அதிகமாக இல்லை. நான் உப்பு நீர் மீன்பிடிப்பை அதிகம் செய்திருந்ததுதான் காரணம். வீச்சுவலை எரியும் வித்தையை நான் கற்றிருந்தேன். பாட புத்தகங்களில் உள்ளவையை தவிர்த்து எதையும் கற்பதில் சிறுவருக்கு மிகுந்த தொல்லை ஏற்படுவதில்லை. என் தூண்டிலில் முள்ளில் கூட எதுவும் சிக்கவில்லை. சும்மா வீசுவது, இழுப்பது, நிலைப்படுத்துதல், வீசுவது, மீண்டும் கொஞ்சம் இழுப்பது, இதேதான். இறை பிளாங்க் என்னும் ஒலியோடு நீரில் விழுகிறது. பன்றி இறைச்சி மார்பு நீச்சில் கால்களை உதைக்கும் தவளை மாதிரி தன்னில் நெளியும். நல்லது ஐயா, நீர் பேசக்கூடாத போது சிந்தித்து நோக்கி உற்று கேட்க வேண்டியதுதான். திடீரென்று இந்த உலகிலேயே தன்னந்தனியனாகிவிட்ட பையன் நானே என்று பட்டது. தென் பிராந்தியத்தில் உள்ள நல்ல தண்ணீர் சதுப்பில் சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கி கூச்சல்கள் மேலெழ ஆரம்பிக்கும் வேளையில் எப்படி இருக்கும் என்று உமக்கு ஏதாவது தெரியுமா? அல்லது பகலின் சூடு தனிய தனிய அது எவ்வாறிருக்கும், எவ்விதம் நாரும் என்றாவது தெரியுமா?
உம்மை சுற்றிலும் எவ்வகை பொருள்கள் உண்டு என்பதாவது தெரியுமா? நான் தண்ணீரையே கவனித்தேன். அது தெளிவாகவும் சுத்தமாகவும் இருந்தது. ஆனால் இலைகளின் சாற்றினால் அது நம் தொப்பியைப் போல பழுப்பு நிறமாக தோன்றியது. கை நிறைய அதை அள்ளி குடிக்கையில் இலைகளை கையினால் கசக்கினால் நாற்றம் அடிக்குமே, அதுபோன்ற சுவை இருந்தது. பலரகமான சிறு உயிர்களும் அதில் காணப்பட்டன. துள்ளி குதிக்கும் பூச்சிகள், நீந்தும் போது மிங்கு போல சிறு சலனம் ஏற்படுத்தி நெளியும் சிறு ஜந்துக்கள் எல்லாம் தான். ஈக்கள் பறக்க தொடங்கியதும் அவற்றை கவ்வுவதற்காக மீன்கள் சுழன்று மேலெழுந்தன. பெரிய தடி தவளை ஒன்று கெர்டங் என்று கனமாக கத்தியது. ஓசையுடன் நீரில் குதித்தது. மறுகரையில் விஷமுள்ள நீர்ப்பாம்பு ஒன்று மழமழப்பான மண்ணில் வழுக்கி ஓசை எதுவுமின்றி தண்ணீருக்குள் நழுவியது. அந்த சதுப்பு நில ஆற்றருகே தனிமை உணர்வு மிகுதியானதால் எனக்கு அழவேண்டும் போலிருந்தது. உலகத்தின் சோக ஒளிகள் எல்லாம் திடுமென வெடித்தன அங்கே. சதுப்புக்கு ஊடே ஒரு புறா ஊ என்னும் தனது அழுகை ஒளியை எழுப்பியது. அதனினும் சோகமான மற்றொன்று பதில் குரல் கொடுத்தது. 2 கிழ விதவைகள் தங்கள் துயரங்களை வெளிப்படுத்துவது போல அவை ஒலித்தன. ஆழ்ந்த அமைதியை 1000 கூச்சல்கள் குலைத்தன. பிட்டர் நாரை ஆராவரித்தது. நீர் நாரை கத்தியது. மீன் குத்தி கடகடத்தது. மான் நாசியால் சீறி குழறியது. ஒரு பறவை கீரிச்சிட்டது. காகம் கரைந்தது. சதுப்பின் நடுவே எங்கோ ஒரு காட்டுப்பூனை ஒரு முயலோடு விளையாடியதால் உருமலும் வீறிடுதலும் கலந்து ஒலித்தன. அணில் கீச் கீச் என்றது. அதற்கு பதிலும் எழுந்தது. இலைகள் சலசலத்தன. மரங்களிலிருந்து ஏதேதோ விழுந்தன. பார்வையில் படாத மிருகங்களின் அசைவுக்கு ஏற்ப செடிகள் திகைப்பூட்டும் வகையில் ஆடின. ஓடை அருகே ஓர் இடத்தில் தண்ணீர் குடிக்க வந்த ராக்கூன் ஒரு சீமாட்டி மாதிரி தன் சிறிய பாதங்களை கழுவியது. சூரியன் தாழ்ந்தது. பெரியதாய் முதிர்ந்த பசிய ஓக் மரங்கள், ஸ்பானிஷ் கொடிகள் தாடி போல் தொங்கி நீர் விளிம்பை தொட நின்ற தோற்றம் விபரீத பிராணிகளின் துர்க்குறித்தனம் என்று பெற்று விளங்கியது. சைப்ரஸ் மர முடிச்சுகள் பலரக விந்தை உருவாக்கங்களை சித்தரித்தன. கரைகளின் ஓரமாக பெண் பூண்டுகள் மென்மையான கேசபத்திரி இனமும் பெயர் தெரியாத அகல இலைகள் பெற்ற வகையும் வர்ணிக்க முடியாத குளுமை நிறைந்த பசும் வீரிப்பாய் வளர்ந்து கிடந்தன. விவேகமற்ற சிறு மலர்கள் தமது உருண்டை தலைகளை பெண் இலைகளுக்கு மேலாக நீட்டின. தூரத்தில் எங்கோ பசுமாட்டின் மணி சோகமாக கிணுகிணுத்தது. பரவி வரும் மாலை வேளையின் நெடிய பயங்கரமான நிழல்களூடே புகுந்து முன்னேறிய கனத்த நீக்கரோ குரலிசையை நன்கு கேட்க முடிந்தது. பயந்தது போல் பாடினான் அவன். அவன் பயந்திருந்தான். தன் குடிசையையும் அங்குள்ள பெரிய கரிய இரும்பு கெட்டிலின் கீழ் தீ எறிவதையும் அவன் பார்க்கும் வரையில் அவனது பயம் குறைந்து விடாது. சீக்காட்டாக்களும் சில்வண்டுகளும் இரைச்சிலிடும் இதர பூச்சிகளும் வாத்திய கணம் இசை கச்சேரிக்கு சுருதி கூட்டுவது போல தங்கள் அந்தி நேர கீதங்களை ஒளிபரப்ப தொடங்கின. அவற்றையெல்லாம் மரங்கள், புல், பாசி, பூச்சிகள், பறவைகள், பெர்ன் பூண்டுகள், புஷ்பங்கள், அஸ்தமன சூரியன், மேலெழும் ஈ வரிசைகள் அனைத்தையும் நான் என் அறிவினால் நோக்கினேன். இருள் ஊர்ந்து பரவுவதை உணர்ந்தேன். மினுமினுக்கும் முதல் நட்சத்திரத்தை கண்டேன். சதுப்பில் பொங்கியெழும் இரைச்சல்களை கேட்டேன். காற்று குளிர குளிர அதிகரித்து வந்த மூடுபனியின் விஷவாய்வால் என் எலும்புகள் குளிர்ச்சியடைந்தன. சலனமுற்று உயிரின் 1000 சிதறுகளுக்கிடையே நிகழ்வதை கவனிப்பதில் நான் ஆழ்ந்து விட்டதால்
ஒரு பெரிய மீன் கவ்விய போது சுத்த பீதியால் அதை இழந்தேன். அந்தி வேளையில் பாஸ் மீன்கள் அழகாக கவ்வின. நாங்கள் இருவரும் 10 மீன்கள் பிடித்தோம். அவை மிக பெரியன அல்ல. ஆனால் 2 ராத்தல் கனமுள்ள பெருவாயான் சாட்டை போன்ற தூண்டிலில் சிக்குவது பெரிய விஷயம்தான். காரிருள் பரவியதும் மீன்கள் பம்பின. நான் படகை நீரோட்டத்தில் தள்ளி அந்த வேகத்திலேயே துறை நோக்கி செல்லும்படி விட்டுவிட்டேன். தாத்தா தூண்டில்களை எடுத்து பிரித்து பெட்டியில் வைத்தார். படகு மரவேர் முதலியவற்றில் மோதிவிடாதபடி நான் கவனித்தேன். தாத்தா குழாயை பற்ற வைத்து அமைதியாக புகைத்தார். அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. நாங்கள் துறை சேர்கையில் இரவு வெகு நேரமாகிவிட்டது. வெள்ளிகள் பிரகாசமாக பூத்து கிடந்தன. அம்புலியின் சிறு கீற்று மரங்களுக்கு மேலாக திருட்டுத்தனமாக நழுவிச் சென்றது. தவளைகள், பூச்சிகள், இரவு பறவைகள், மிருகங்கள் எல்லாம் காதடைக்கும் இரைச்சல் எழுப்பின. நித்தியத்துவம் பற்றி முடிவிலா ஒன்று எவ்வளவு நீளமாக இருக்கும் என்பது பற்றி நான் சிந்தித்தேன். வண்ணத்து பூச்சிகள் வெளிப்பட உதவும் கூடுகளை, பருவ காலங்களை, மழையை, மரங்கள் மீதுள்ள பாசியை, தவளைகளை, மீன்களை, போசோம்களை, ராக்கூன்களை, காடைகளை, பெண் பூண்டுகளை, மலர்களை, நீரை, நிலவை, சூரியனை, விண்மீன்களை, காற்றை, பையன்களை, முக்கியமாக பையன்களை எல்லாம் படைப்பதற்கு எவரோ எடுத்துக்கொள்ளும் சிரமம் பற்றியும் எண்ணினேன். நாங்கள் காரில் ஏறிய பிறகும் ஒரு சில மைல்கள் வரை தாத்தா எதுவும் பேசவில்லை. பின்னர் அவர் தலையை திருப்பாமலே கூறினார், நீ அதிகம் பேசவில்லையே, என்ன உணர்கிறாய்? மாதா கோயிலுக்கு போய் வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டுள்ளது. நீ சொன்னாயே, அதை நான் பெற்றுவிட்டது போல் உணர்கிறேன். பணிவு என்று தாத்தா மெதுவாக கேட்டார். ஆமாம் ஐயா, நான் அல்பமானவன், முக்கியமற்றவன் என்று உணர்கிறேன். ஏனோ கொஞ்சம் பயமும் பெற்றிருக்கிறேன். கற்கத் தொடங்கிவிட்டாய் பையா, நீ கற்கத் தொடங்கிவிட்டாய் என்றார் அவர். சங்கீதமும் பேஸ்பந்து விளையாட்டும் சமமாக கலந்ததே கோடைக்காலம் என்று தோன்றுகிறது. சில இரவுகளில் வீட்டை விட்டு விவாதம் ஏதுமின்றி கிளம்புவதற்கு வசதிப்படும்போது தாத்தாவும் நானும் காட்டுக்குள்ளே நழுவி விடுவோம். இசை ஒளியை பின்பற்றி நடப்போம். வெள்ளையர்களின் பெரும் உயிர்ப்பு கூட்டம், அல்லது நீக்ரோக்களின் பெருங்கூட்டம், அல்லது பரிசுத்தவாதிகளின் பிரமிப்ப வைக்கும் காட்சி, எதையாவது அடைவோம். ஆவி வந்திறங்கியதும் பரிசுத்தவாதிகள் வாயில் நுரை கக்கியபடி கீழே விழுந்து மணல் முள்ளிகள் மீதெல்லாம் உருண்டு புரண்டு தேவ மகிமை பாடி புரியாத மொழிகள் பேசுவர். என் பெரிய தாத்தா வேட் ஒரு பரிசுத்தவாதி. ஆவி அவரை பலமாக பற்றி கொள்கிற போது அவர் காண வேண்டிய ஒரு காட்சியாக திகழ்வார். பரவச நிலை எய்திய பார்வையில் நிலைக்குத்த செய்து புதுமொழிகள் பேசுவார். கீழே விழுந்து புரளத் தொடங்கியதும் மணல் முள்ளிகள் பற்றிய உணர்வு அவருக்கு இருப்பதாக தோன்றாது. அவையோ ஏகதேசம் கோல்பந்து அளவு பெரியதாய் ஒரு அங்குல நீள முட்களோடு விளங்கும். வெள்ளை உத்தராணவாதிகள் சிறிது அதைரியப்படுத்த கூடியவர்கள். ஏனெனில் ஒவ்வொருவரும் போதகரும் கூட. பாபம் மிகுந்தவர்கள், அதை ஒப்புக்கொள்ள துடிப்பவர்கள். நான் அறிந்த மனிதர்கள் பலர் கெட்ட எண்ணம் எதுவும் இல்லாதவர்கள். 40 வருஷ காலத்தில் ஒரு தீய செயல் செய்யாதவர்களும் கூட. முன்வந்து ஆன்மீக அமைதியை குலைத்த பிரமிக்கத்தக்க பாவங்களை ஒப்புக்கொள்வர். அவர்கள் ஒத்திவைக்கப்பட்டு விடக்கூடாதே என்பதற்காக பெருமையடிக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றும். ஆயினும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பெரிய நகரம் போனோம். ஒரு பெரிய கூடாரத்தில் பெல்லி சண்டே நெருப்பெழ பேசியதை கேட்டோம்.
நான் வன்மையாக கவரப்பட்டேன். ஏனெனில் சைத்தான் விரோதி மிஸ்டர் சண்டே ஒரு காலத்தில் பேஸ்பந்து ஆட்டக்காரராக விளங்கியவர். அவர் பேச்சை கேட்டு நரக நாச பயம் பெற்று விட்டதால் நான் ஒரு வாரம் புகைப்பிடிக்காமலே இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன் பிடிப்பதையும் பந்தாடுவதையும் கூட நிறுத்தி வைத்தேன். எனக்கு மிகுதியும் பிடித்தது தாத்தாவுக்கும் அப்படித்தான். நீக்ரோக்களின் முகாம் கூட்டங்களே அந்த வட்டாரத்தில் உள்ள நீக்ரோக்கள், பெரியவர்கள், சின்னவர்கள், ஆண்கள், பெண்கள், சாதாரணமானவர்கள், விசேஷமானவர்கள் எல்லோரையும் நாங்கள் அறிவோம். நகருக்கு வெளியே உள்ள வெட்ட வெளியில் அவர்கள் குழுமுவர். உணவுகள் குவிக்கப்பட்டுள்ள பெரிய கரடுமுரடான மேஜைகள் மேலே பாதுகாப்பாக கூரை வேந்திருக்கும். இக்கூட்டம் சில சமயம் நாள் கணக்கில் வளரும். போதிப்பது, புத்திமதி கூறுவது, சைத்தானை விரட்டுவது, அழுவது, ஆட்டுக்குட்டியில் அவிர்ப்பது எல்லாம் முகாம் கூட்டங்களில் ஏராளமாக இருக்கும். எனினும் வெள்ளையரின் உதாரண கூட்டங்களை விட அவை எவ்வளவோ நல்ல தன்மையுடையனதான். கருநிறுத்தவர்கள் கர்த்தரோடு நெருங்கிய உறவு பூண்டிருந்தார்கள் என்றே தோன்றியது. பக்தி குன்றியவர்கள் தங்கள் தெய்வ பக்தியை புதுப்பிக்கவும் புது நம்பிக்கை பெறவும் அங்கே கூடினார்கள். ஆனால் பெரும்பாலோர் தமாஷ் பெறவே அங்கு வந்தார்கள். முலாம் பழங்களும் இறைச்சி பண்டங்களும் பொரித்த கோழி குஞ்சுகளும் அரிசி புலாவும் அதன் அங்கமாக அமைந்தது போலவே மீன் பொரியல் நாற்றம், சிறு கொப்பரையில் மீன்கள் வெடிபடுவது, கொழுப்பு படிந்த கைகளும் முகங்களும் தீ ஒளியில் மின்னுவது முதலியனவும் அதன் பகுதியே ஆகும். வீட்டில் தானியத்திலிருந்து தயாரித்த விஸ்கு, ஸ்கூப்பர் நங் திராட்சையிலிருந்து வீட்டில் செய்த ஒயனும் இசையைப் போலவே அவ்விழாவின் பாகமாகும். அது போன்ற சங்கீதத்தை நான் பல வருஷங்களுக்கு பிறகு ஆப்பிரிக்கா செல்லும் வரை வேறு எங்கும் கேட்கவில்லை. வாகாம்பா இனத்தினரின் தொழில் பாடல்களையும் பரவசமூட்டும் பாட்டுகளையும் வாலின் குழுவினர் பிரகாசமான நிலவொளியில் கூடி இரவு நேர நன்றி பாடல்கள் பாடியதையும் முதலாக கேட்டபோது நான் என் கண்களை மூடியபடி 30 வருஷங்கள் பின்னால் போய் பிரான்ஸ்விக் நாட்டுப்புற முகாம் கூட்டங்களை அனுபவிக்க முடிந்தது. பாட்டு ஒழுங்கான ஸ்துதி கானத்தில் ஆரம்பித்து படிப்படியாய் வெறும் கீதமாக குறையும். தேவகானத்திலிருந்து ஆன்மீக சம்பந்தமானதாக எளிதில் மாறிவிடும். ஆப்பிரிக்கரின் வாத்திய கோஷம் மேலோங்கும். கால்களின் மெல்லடி கனத்து மிதி ஓசையாகவும் கைகள் கொட்டும். துவக்கத்தில் லேசான அசைவாக இருந்தது உடல்களின் கனத்த அலைகளாக வலுப்பெறும். கொழுப்பு படிந்த கரிய முகங்கள் மீது நெருப்பின் ஜுவாலை ஒளி தெறிக்கும். பெண்களின் குரல்கள் ஆண்களின் ஆழ்ந்த வளமான குரல்களிலிருந்து பிரிந்து குறைந்த புலம்பல்களாக ஒலிக்கும். பாடகர்கள் தனித்தனி குழுவினராக பிரிவர். பாட்டு மூலமே கேள்விகள் எழுப்பி பதிலும் தருவர். பல்லவியில் கலந்தும் நிறுத்த வேண்டிய இடங்களில் ஆழ்ந்த உருமல்கள் எழுப்பியும் ஆண்கள் பாடுவர். பெரிய சிங்க உருமல் நான் கேட்ட ஆப்பிரிக்க சங்கீதத்தில் எல்லாம் ஒரு அம்சமாகவே விளங்கியது. அவ்வப்பொழுது பெண்களில் ஒருத்தி ஊடுருவி பாயும், மயிர்கூச்சு உண்டாகும் அலறல் எழுப்புவாள். சங்கீதம் அவளையும் அவள் பாப உணர்வுகளையும் கிளர்ச்சி உறுத்தவும் அவள் பாப நிவேதன பீடத்தின் மீது விழுந்து புனிதம் கோருவாள். சகோதரி மேரி பூரண கவனிப்பும் பெறும் சந்தர்ப்பத்தை ஆனந்தமாக அனுபவிப்பதும், சகோதரி கேட் தன் தலையை நிமிர்த்தி அலறுவாள். உரிய காலத்தில் நற்சகோதரிகள் அனைவரும் தங்கள் பெருமைக்குரிய வேலை பீடத்தின் மீது எய்துவிடுவர். பிரதான சைத்தான் பயங்கரமான உதை பெறுவது வழக்கம். ஆண்கள் அபூர்வமாகவே ஆட்கொள்ளப்பட்டனர். ஆனால் அவர்கள் நிலையான பாடல் அருளினர். மந்தஸ்வரமுள்ள நல்ல பாடகன் ஒருவன் கும்பலில் சுற்றி வசூலிப்பான். உபதேசியர் போலவே அவனும் செல்வாக்கு உடையவன்தான்.
சாக்லேட், கேக்கு, பொரித்த கோழி குஞ்சு, தாராளமாக பழங்கள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். ஒரு சமயம் அந்நிய முகம் ஒன்றை தாத்தா அக்கூட்டத்தில் கண்டார். அவன் எங்கிருந்து வந்தான், ஏன் இங்கிருக்கிறான் என்று கேட்டார். எங்கள் விசேஷமான பிரதான நிலையை புரிந்து கொண்டு அவன் புன்னகைத்தான். நான் ஆன்ஸ்லோ பகுதியிலிருந்து வருகிறேன், விஸ்கி குடிக்கவும் பாட்டு பாடவும் வந்திருக்கிறேன் என்றான். அவனுடைய மந்தசுர குரல் அருகே பால் ரோசனின் குரல் உச்சஸ்தாயி பெற்றதாகவே ஒலிக்கும். இந்த நபர் இளம் பெண்களிடையே பிரபலமானவன். நள்ளிரவு சமயத்தில் இவன் பிறர் பார்வையில் படாது மறைந்து விடுவது வழக்கம். நாங்கள் ஒருபோதும் விழா நிகழ்ச்சிகளில் கலந்ததில்லை. ஓரத்திலேயே இருந்தோம். அவர்கள் எங்களுக்கு இடம் கொடுத்ததற்கு காரணம் தாத்தா பெரிய கேப்டன், நான் சின்ன கேப்டன் என்பதுதான். மேலும் என் தாதி லாரா அத்தை நீக்ரோ அடிமையாக பிறந்தவள். அவள் சாகும் வரையில் ஒரு மந்திரப்பை அணிந்திருந்தாள். ஆகவே நாங்கள் அக்குடும்பத்தை சேர்ந்தவர்களில் மாதிரி. அவ்வப்பொழுது யாராவது எங்களுக்கு ஒயினையும் பொரித்த கோழி குஞ்சியும் அல்லது கொஞ்சம் பட்டாணியோடு கலந்த இறைச்சியையும் கொண்டு தருவர். அது பரஸ்பரம் புரிந்து கொண்ட தலையிடாமை ஆகும். வெள்ளை இனத்தவர் தங்கள் பெரிய நடன விருந்துகளை நிகழ்த்தும் போது நாட்டியமாடும் இடத்தின் வெளிப்புறத்தில் மினுமினுக்கும் இதே கருப்பு முகங்கள் தோன்றும். போக்ரா, அதாவது வெள்ளை மக்கள், தாண்டியும் குதித்தும் குதிகால்களை உதைத்தும் பிடில் நாதத்துக்கு ஏற்ப துரத்தியும் துள்ளியும் கும்மாளம் விடுவதை சிரத்தையோடு கவனிக்கும். வெள்ளை தானிய மது இறைக்குழல் வழியாக சூடாக இறங்கி வயிற்றடியில் நெருப்பென விழுந்து வேர்த்து கொட்டும் நாட்டியக்காரர்களுக்கு போதுமான தெம்பு புகுத்தி விட்டால் வெள்ளை இனத்தவரின் சனி இரவு சதுக்க நாட்டியம் செயல்திறத்தில் மாசாய் நோமா ஆட்டத்தை சர்வசாதாரணமாக தோன்ற வைக்கும் என்பதை நான் சொல்லத்தான் வேண்டும். பேஸ் பந்து முற்றிலும் வேறு விஷயம். ஒரு கையுறை, பந்து, பிடிப்போன் கையுறை, மட்டை ஆகியவற்றை தாத்தா எனக்கு வாங்கி தந்தார். அதனால் விளையாட்டு மைதானத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைத்தது. கொடிகளை தாடியாக உடைய பெரிய ஓக்மர நிழலில் தி க்ரோ என அழைக்கப்பட்ட இடத்தில் நாங்கள் முடிவில்லாது வீசி பிடித்து விளையாடினோம். நகரில் ரஸ்தா ஓரங்களில் மட்டையால் ஈயடித்து தரை வீச்சுகள் பயின்றோம். இதனால் பந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அது விரைவில் தேய்ந்து தையில் பிரிந்து தோல் உரிந்தது. பிறகு அதை சைக்கிள் டேப்பினால் சுற்றி வைத்தோம். ஆகவே அது கையை பேய்த்து விடுவது போல் ஈயக்குண்டு மாதிரி வந்து விழலாயிற்று. பந்து வீசுவர்களில் வால்டர் ஜான்சன் தான் சூரன். பேபி ரூத் பிரபலமாகிக் கொண்டிருந்தான். அதனால் ஒரு மிட்டாய் கடைக்கு அவன் பெயரையும் வைத்திருந்தனர். நாங்களோ பேபி ரூத்துக்காக ஹோ என்றியே கூட விட்டுவிட்டோம். சினிமா நட்சத்திரங்களின் படங்கள் போலவே விளையாட்டு நட்சத்திரங்களின் படங்களும் சிகரெட்டுகள் மிட்டாய் பொட்டலங்களில் எல்லாம் வந்தன. வியாபாரம் வெகு மும்முரமாக நடந்தது. சனிக்கிழமை பெரிய விளையாட்டின் நாள். நகரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்கள் கோஷ்டியும் பக்கத்தில் உள்ள கிராமம் ஒன்றின் கோஷ்டியும் போட்டியிடும். ஒவ்வொரு பக்கத்திலும் 9 பேர் விளையாடுவர். பந்தை பிடிப்பவன் ஒரு கொம்பு, அப்படித்தான் நாங்கள் குறிப்பிடுவோம், வைத்திருப்பதுடன் வயிற்று பாதுகாப்பு, கெண்டைக்கால் பாதுகாப்பு அணிந்திருப்பான். ஃப்ரெட் என்பவன் தன் இஷ்டம் போல இடது கையாட்டம் ஆடினான். செயின் சார்ஜ் இளைஞர்களான டொனால்டும் பில்லும் எதிர்த்து நின்றார்கள். டொனால்டு அதிகமான அசட்டுத்தனம் பண்ணாமலும் அளவுக்கு அதிகமாக குடிக்காமலும் இருந்திருந்தால் பெரிய பந்தயத்தில் வெற்றி கண்டிருக்கக்கூடும். அளவுக்கு அதிகமான அசட்டுத்தனத்தில் ஈடுபடாதிருந்தால் அவசியம் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஆள் என்றும் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சனிக்கிழமை இரவுகளில்தான் தெருக்களிலிருந்து சில நபர்களை சீக்கிரமே அகற்றி விடுவார்கள். ஏனெனில் போட்டி கட்சியினர் முதலில் ஒரே ரக ஜாடிகளிலிருந்து மூக்கு முட்ட குடித்தும் நள்ளிரவு சமயத்தில் மொட்டை ஆயுதங்களை ஒருவர் மண்டைக்கும் மற்றவர் திணித்தும் பகைமையை தீர்த்து கட்ட துணிவர். டாம் அல்லது ஜோ அல்லது பில் குடித்து கொண்டிருக்கிறான், அவன் எப்பொழுதும் குடித்து கொண்டிருக்கிறான் என்னும் பதத்தை உபயோகித்தார்கள்.
என்ற செய்தி பரவும். உடனே வேட்டையை நாடி ஓடும் நாய்கள் மாதிரி சகோதரிகளும் தாய்களும் அத்தைகளும் தங்கள் உறவினரை தேடி பிடிக்க விரைவார்கள். தந்தையர் பலவீனம் அடைவார்கள்தான். சில சமயம் ஒரே குடும்பத்தில் 2 நபர்களை, தந்தையையும் மகனையும் வீட்டுக்கு இழுத்து வர நேரிடும். அவர்கள் பரஸ்பரம் கட்டி பிடித்து கொண்டு சண்டையிட்டபடியே அல்லது துக்கமாய் பாடியவாறு காணப்படுவர். சமூக ரீதியில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பவர்கள் அல்ல. ஒருவன் ஒரு ஜாடிக்குள் தன் முகத்தை புகுத்தி விட்டான் என்றால் சோர்வாதம் வருகிற வரை அதை அங்கேயே பதித்திருப்பான். தான் அறிந்த வரையில் அதுதான் சுத்தமான விளையாட்டு என்பதனாலேயே அவர் பேஸ்பந்தை அங்கீகரிப்பதாக தாத்தா சொன்னார். 3 அடி அவுட்டு, 4 பந்து நட, சரியும் தப்பும் தெளிவாக தெரியும். வலைக்கு மேலே போனால் தீர்ந்தது. அடித்தளத்தில் இவ்வளவு மட்டுமே. வீசும் தூரத்திலிருந்து பிடிபடும் நிலை வரை எப்போதும் சமதூரம்தான். இவையே சரி. ஆனால் விளையாடி முடிந்த பிறகு தொடர்கிற குடியாட்டங்களை அவர் அங்கீகரித்ததில்லை. ஃபிளாஷ் ஷாட்ஸ் அபவாதம் அம்பலமானதும் அவர் நெஞ்சே வெடித்துவிடும் போல் இருந்தது. இதர விஷயங்களோடு விளையாட்டுக்கு பிறகு குடிவெறி அதிகம் கலந்துவிட்டதென்றும் சிகாகோவில் நல்நடத்தை சீர்குலைந்ததற்கு அதுவும் ஒரு வழியில் பொறுப்பாகும் என்றும் அவர் கருதினார். ஆயினும் தாத்தா தனது மதுபானத்தை விரும்பியதை விட ஒரு மதுவில் அதிக ஆசை கொண்ட மனிதன் ஒருபோதும் இருந்ததில்லை. நாம் வேட்டையாடினாலும் வேட்டையை மட்டுமே கவனிக்க வேண்டும். கதகதப்புக்கு குடிப்பது முடிவில் வரவேண்டிய விஷயமே தவிர நடுவில் அல்ல என அவர் கருதினார். மீன்பிடிப்பு வேலை அல்லது பேஸ்பந்து எதற்கும் இதே நியாதிதான். முகாம் கூட்டங்கள் விதிவிலக்கு. ஏனெனில் அங்கு மதுவினால் தூண்டப்படுவது கேளிக்கையின் ஒரு அம்சமாகும் என அவர் எண்ணினார். ஞாயிற்றுக்கிழமை அன்று யாரும் எவ்வித தமாசும் அனுபவிக்க கூடாது. வீட்டில் அமர்ந்து பெருந்தீனி தின்று பிற்பகலில் பொழுதுபோகாத உணர்வோடும் உண்ட கிரகிக்கத்தோடும் திணற வேண்டும் என்ற எழுதப்படாத விதி ஒன்று எங்கள் ஊரில் இருந்தது. தாத்தா பலமான விதிவிலக்காவார். நன்னூல் அவர் முற்றிலும் கற்றிருப்பதாகவும் ஞாயிறு அன்று தொழில் புரிவதை அது ஆட்சேபிப்பது உண்மை என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒருவன் தனது ஓய்வு நாளை தன் இஷ்டம் போல பிறருக்கு தொந்தராகவோ அல்லது நுண் உணர்வுகளுக்கு இடைஞ்சலோ அளிக்காத விதத்தில் கழிப்பதில் அவர் தவறு எதுவும் கண்டாரில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் மிக சிலரே சொந்த கார் வைத்திருந்தார்கள். டி மாடல் அல்லது லோகோ மொபைலில் குடும்பம் பூராவையும் திணித்து ஞாயிறு மாலை உலா என்ற பெயரில் களைப்பு தரும் பயணம் போவது மிக அநாகரிகமான வழக்கங்களில் ஒன்றாக விளங்கியது. வயது முதிர்ந்தவர்களோடு வயோதிக ஸ்திரீகள் ஞாயிற்று உடை என அணிந்து கருநீர சோகமய பட்டாடை வீசும் புழுங்கிய நாற்றத்தோடும் பயணம் செய்வது சிறுவருக்கு சித்திரவதையே ஆகும். சாப்பாடு முடிந்ததும் மெதுவாக நழுவி நாங்கள் மீன் பிடிக்க போகும் சமயம் அதுதான். இது ஞாயிறா புதனா என்பது மீனுக்கு தெரியாது. மீனுக்கு எல்லாம் ஒன்றே. நாம் விற்பதுக்காக மீன் பிடிக்காத வரையில் அதுதான் வேலையே ஆகும். ஞாயிற்றுக்கிழமையை ஒழுங்கு சாரா நியதிகளின்படி சும்மா விட்டு வைக்கிறோம் என்று கொள்ளலாம். காரில் சுற்றுவதை விட எல்லோருக்கும் பித்து அளித்து வரும் கோல்ஃப் ஆடுவதில் பகலை கழிப்பதை விட அல்ல விழித்தபடி இருப்பதற்காக வெறுமனே வீட்டை சுற்றுவதை விட நிச்சயமாக இது ஒன்றும் மோசமானது அல்ல என்று தாத்தா சொன்னார். ஞாயிறு மீன்பிடிப்புக்காக நாங்கள் அதிக சிரமம் எடுத்ததே இல்லை. வேறு எவருக்கேனும் கார் தேவைப்பட்டால் நாங்கள் நடந்தே நீர் அருகே சொல்வோம். நிறைய நண்டுகளை பிடித்து கொண்டு துறையில் அமைதியாக உட்காருவோம். உளுத்து போன சிப்பி கூடுகள் மண்டிய கம்பங்களை சுற்றியுள்ள நிலவரைகளிலிருந்து ஆட்டுத்தலை மீன்கள் வெளியேறுவதை நோக்கி காத்திருப்போம். ஆட்டுத்தலையான்களை விட தவளை மீன்களே அதிகமாகப்படும். ஆனால் அவ்வப்பொழுது சிறு கருப்பு மீன்கள் வந்து அலுப்பை போக்கும். அடிக்கடி நாங்கள் படகை நீரில் தள்ளி எங்களுக்கு தெரிந்த வலைகளை நோக்கி சுமார் 1/2 மைல் தூரம் செல்வோம்.
வழியில் சதுப்பிலே நின்று தூண்டில் இறைக்கு வேண்டிய இறால்களை பிடிப்போம். கத்தும் மீன்கள் சதா கிடைக்கும். நோஞ்சான் மீன்கள் எப்போதாவது வந்து உற்சாகமூட்டும். சில சமயங்களில் நாங்கள் சும்மா நண்டு வலையையும் பழைய இறைச்சியையும் எடுத்துக்கொண்டு சிறுதுறை வாராவதி அருகே நண்டு பிடிக்க போவோம். அல்லது இருட்டிய பிறகு அலை அதிகமில்லாத போது விளக்கும் திரிசூலமும் கொண்டு படகில் சென்று விசித்திர தட்டை மீன்களை குத்தி எடுப்போம். கார் வேறு யாருக்காவது பயன்படாதிருந்தால் நாங்கள் அதிலேறி நல்ல தண்ணீர் ஓடைக்கு செல்வோம். மாலை குளிர்த்ததும் பெருவாய் பாஸ் மீன்களை பிடிக்க முயல்வோம். இல்லை, கோடை காலத்தில் செய்வதற்கு அதிகமாக எதுவும் இல்லைதான். ஆனால் நாம் அறிவதற்குள் செப்டம்பர் வந்துவிடும். பெரிய உப்பு நீர் மீன்கள் ஓடத் துவங்கும். நிலவில் பொங்கும் பேரலைகளும் வடக்கிலிருந்து வரும் முதல் பெருங்காற்றும் சதுப்பு நில வாத்து வேட்டைக்கு வழி செய்யும். அப்புறம் பள்ளிக்கூட வேதனையும் பாதரட்சைகளின் வலியும் ஏற்படும். வெகு விரைவிலேயே உறைபனி பெர்சிமன் மரங்களை ஒளியெழ அசைக்கும். இரவில் வேட்டை நாள்கள் காட்டில் ஓடத் தொடங்கும். காடையும் கிறிஸ்மஸும் சிறிது நெருங்கி வந்திருக்கும். கோடைக்காலம் பையன்கே உரியது. பெரியவர்கள் விலகி நிற்க வேண்டியதுதான் என்று தாத்தா பன்முறை சொல்லியிருந்த போதிலும் அவரை பற்றிய பூரண நினைப்பில்லாமல் நான் கோடைக்கால பாடலை இன்று கூட கேட்க முடிவதில்லை. தாத்தா அவரது வாழ்வில் பெரும் பகுதி நாட்களில் பெரிதாக வளர்ந்துவிட்ட பையனாகவே தன்னை மதித்து வந்ததாக நான் கருதினேன். தாத்தா